ஆசிய கோப்பை 2025 கிரிக்கெட் தொடர் செப்டம்பர் 9ஆம் தேதி துவங்கி 28ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்றது. ஆசிய கண்டத்தில் இந்திய அணிக்கு நிகரான அணி எதுவும் கிடையாது. பாகிஸ்தான், இலங்கை அணிகள் ஒரு காலத்தில் பலமிக்க அணிகளாக இருந்த நிலையில் தற்பொழுது படு மோசமாக சொதப்பி வருகிறது. இதனால் இந்திய அணிக்கு போட்டியே இல்லை என்ற நிலைமைதான் இருக்கின்றது. தற்போதைக்கு ஆசிய கண்டத்தில் இரண்டாவது பெரிய அணியாக ஆப்கானிஸ்தான் அணிதான் இருக்கின்றது. சமீபத்திய போட்டிகளில் சிறப்பாக விளையாடி தங்களது திறமையை நிரூபித்து வருகின்றன. சமீபத்தில் கூட பாகிஸ்தானுக்கு எதிராக T20 போட்டியில் வெற்றியை பெற்றனர். ஆசிய கோப்பை பைனல்ஸில் கூட இந்தியா, ஆப்கானிஸ்தான் ஆகிய அணிகள் மோதத்தான் அதிக வாய்ப்புள்ளது. 1983ஆம் ஆண்டு முதல் 16 முறை ஆசிய கோப்பை தொடர் போட்டிகள் நடைபெற்றுள்ளது. இதில் 2016 மற்றும் 2022ஆம் ஆண்டுகளில் T20 பார்மேட்டில் இத்தொடர் நடைபெற்றது. 2016ஆம் ஆண்டில் மகேந்திர சிங் தோனி தலைமையிலான இந்திய அணி கோப்பை வென்ற நிலையில் 2022ஆம் ஆண்டில் தஷுன் ஷனகா தலைமையிலான இலங்கை அணி கோப்பையை வென்றது. தற்பொழுது 2025ஆம் ஆண்டிலும் இந்திய அணி கோப்பையை வென்றால் ஆசிய கோப்பை 2025 தொடரில் T20 பார்மேட்டில் 2 முறை கோப்பை வென்ற ஒரே அணியாக இந்திய அணி சாதனை படைக்கும். 42 வருடத்திற்கு பிறகு இந்த சாதனையை செய்த அணியாக இந்தியா வரலாறு படைக்கும். ஆசிய கோப்பைக்கான இந்திய அணியில் மேட்ச் வின்னராக அபிஷேக் சர்மா இருக்க வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகிறது. லீக் சுற்றில் எவ்வித அழுத்தங்களும் இல்லாமல் ஓபனர் அபிஷேக் சர்மா துவக்கம் முதலே காட்டுத்தனமாக விளையாடி பெரிய பெரிய ஸ்கோர்களை அடிக்க வாய்ப்புள்ளது.